ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னி அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜெயா பாடி முடிஞ்சோன்னா மழை நல்லா பேஞ்சிருது. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் பாராட்டுறாங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் இந்த பிரீத்தி தான் அப்படின்னு சொல்லி பிரீத்தியை பற்றி சொல்கிறாங்க. அப்படியே எல்லாரும் சந்தோஷமாக பாராட்டுறாங்க. பிரீத்தி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, நீங்கள் எனக்கு எவ்வளோ செஞ்சுருக்கீங்க, அதுக்கு இது எவ்வளோ பெருசு இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இருந்தாலும் நீ இப்படி மட்டும் பாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணலைன்னா என்ன ஆயிருக்கும், சில பேர் மாதிரி நான் மறுபடியும் நான் ஏதாவது தலை குனிஞ்சா நின்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு மட்டும் காரணம் இல்லை, இன்னொருத்தவங்களும் காரணம் அப்படின்ட்டு என் வீட்டுக்காரர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சக்தி அப்பாவை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அங்கே மாதிரி எல்லோரும் பார்க்குறாங்க. ஆமாம், நான் பாட போயெல்லாம் கரெக்டாக அந்த ஹம்சவர்த்தினி ராகத்தில் அந்த பாட்டு வரிகளை கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதனால தான் நான் அந்த பாட்டை பாடினதுனால தான் மழை வந்துச்சு அப்படிங்கிறாங்க ஜெயா. உடனே அதுக்கப்புறம் ஏங்க நானும் கேட்க மறந்துட்டேன், அந்த பாட்டு உங்களுக்கு எப்படிங்க கிடச்சிச்சு அப்படிங்கிறாங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கொடுத்தது வேறு யாரும் இல்லை, என் மருமக பொன்னி தான் அப்படிங்கிறாங்க. அப்படியே செம்ம காண்டாகிறாங்க ஜெயா. ஊர் மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. பிரீத்தி விருப்பில் அப்படியே உச்சத்தில் நிற்கிறாங்க. என்ன இது, இவ பாட்டை கொடுத்து பாடி மழை வந்துச்சா, ஐயையோ எல்லாமே நீ இவளுக்கு தானே பேர் போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க பிரீத்தி. அவள் நினச்சது மாதிரியே ஊர் மக்கள் எல்லாரும் நீ நல்லா இருக்கணுமா, உன்னால தான் அந்த இதுக்கு பாட்டு வந்துச்சு, பாட்டு பாடினாங்க, மழை வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதனால ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே நன்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோட்டு கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவரால் இருக்க முடியல. ரூமுக்குள்ளே போயிட்டு பொன்னிக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. நீ எனக்கு ரொம்ப நல்லது பண்ணிட்டேன், எங்கள் அம்மா நல்லபடியாக பாடிட்டாங்க, எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா பொன்னி அப்படிங்கிறாங்க. அதனால ஒன்றும் இல்லை சக்தி அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் நீ பண்ணது பெரிய விஷயம் பொன்னி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நான் என்னால் மறக்கவே முடியல பொன்னி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே பேசினாக்களே ரெண்டு பேரும் கட்டில் அப்படியே தூங்கிடுறாங்க. பிரீத்தியால் இங்கே இருக்க முடியல. என்ன இது, நம்ம என்ன பண்ணாலும் அந்த பொன்னி கோர்ஸ் பண்ணிடுறாளே. ஆனால் பார்த்தா இந்த பொன்னிக்காகவே இவன் பறிஞ்சு பேசுகிறானே புருஷனும். இந்த சக்தியை எப்படி நம்ம பிரிக்க போகிறோம், அவங்க உடலால் உனக்கு இணைஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறத போய் பார்க்கணும் ரூமில் அப்படின்ட்டு இன்னொருத்தவங்க ரூமை போய் அறிவே இல்லாமல் முட்டாள்தனமாக போய் திறந்து பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க கட்டிலில் ஒன்றா தூங்கிட்டு இருக்காங்க. அந்யோன்யமாக தூங்குற மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபீலு. அப்படியே டக்குன்னு ஏதோ தட்டி விட்டுறாங்க, கீழே விழுந்துடுது. டக்குன்னு ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க பிரீத்தி. உடனே பொண்ணு இருந்துட்டு யார் என்ன சத்தம் அப்படின்னு வெளியே வந்து பார்க்குறாங்க. யாரையும் காணணுன்னா கதவை சாத்திட்டு தாழ்பால் போட்டு போய் படுத்துடுறாங்க. இது இந்த அறிவு முதவே இல்லையா பொன்னியம்மா, முதல்ல கதவை சாத்திட்டு போய் படுக்கிறதில்ல தாழ்பால் போட்டு. அதுக்கப்புறம் உள்ளே போயிடுறாங்க. பிரீத்தி பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன இப்படி படுத்துருக்குங்க, அப்போ ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்களா, அடியே பொன்னி ஒன்று நான் பிரிக்காமல் விட மாட்டேன்டி அப்படின்னு மறுபடியும் சபதம் எடுக்கிறாங்க. பார்க்கலாம் பிரீத்தி சபதம் ஜெயிக்குமா என்னண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.